யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் பட்டுட்ருக்கேன். எங்கள் அப்பா பட்டுட்ருக்காரு. அதோட விளைவுகள் இன்னுமே க்யூர் ஆகலை. யூரின் பம்பில் 2 நாளைக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு உண்டான க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசன் கொடுத்துட்ருக்கோம். என்னால் உட்கார முடியல, மூச்சோட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மூச்சோட சிரமமாக இருக்குங்கிறப்போ அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும். மூச்சோட அந்த ஹார்ட்டு ஃபுல்லாக, அந்த உடம்பு ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிட்டு, நம்ம உடம்பு தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாமே தண்ணிக்குள்ளே மிதந்துட்டுருக்கு. ஏன்னா யூரின் போக முடியல. அந்த கணையம் வேலை செய்யாதனால யூரினை நேராக டைரெக்டாக கீழே அனுப்ப மாட்டேங்குது. உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிக்குது. அப்போ உடம்பு பூரா உப்பிக்குது. அந்த அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சிறுநீரகம் எதுவுமே, கிட்னி ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டு கல்லீரல் வேலை செய்ய மாட்டேங்குது. அவர் பார்த்திங்கன்னா அந்த